ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சிவா. இன்னைக்கு நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற கவின் மகால்ல ஒரு சில்வர் டோன்ல ஒரு கிளாஸியான வெட்டிங் டெக்கார் பண்ண வந்திருக்கிறோம். நம்ம கிளைண்ட் திருநெல்வேலியில் இருக்கிற முகேஷ் துரை. இவரோட வெட்டிங்கை எப்படி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம், அதே சமயம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நம்ம டெக்கார் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. இந்த டெக்கார் ஒரு பிளாஷல் டைப்ல ஒரு மிரர் கான்செப்ட் பண்ணியிருந்தோம். அதோட ஒரு சிஎன்சி சில்வர் கான்செப்டுமே பண்ணியிருந்தோம். பிளாஷல் எலிமெண்டோட ஒரு ரெட் கார்பெட்டும் டெக்கார்ல பண்ணியிருந்தோம். போட்டோ பாயிண்ட் அதுலேயும் ஒரு சிஎன்சி ஒரு ஃப்ளவர் ஒர்க்குமே பண்ணியிருந்தோம். இந்த மகாலுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய ஒர்க் நம்ம காம்ப்ரஸாக இதில் பண்ணியிருக்கோம். கிளைண்டோட ரெக்யூர்மெண்ட்டே ஒரு பட்டர்ஸ்காட்ச் ஸ்டோன்ல ஒரு சில்வர் ஆட் ஆன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நீடு. கிளைண்ட் நம்ம கிட்ட பேசும்போதே டெக்கார் ரொம்ப கிராண்டியரா இருக்கிறதோட சிம்பிள் அண்ட் எலகண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருந்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா பேசப்படணும் அப்படிங்கிறதும் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான மெனக்கிடல் இந்த டெக்காரா நிறைய பண்ணியிருந்தோம். கிளைண்டோட முக்கியமான ஐடியா பட்டர்ஸ்காட்ச் ஸ்டோன்ல ஒரு சில்வரை எப்படி ஆட் ஆன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். இந்த டெக்கார்ல நிறைய பட்டர்ஸ்காட்ச் ஸ்டோன்ல ஒரு சில்வரை ஆட் ஆன் பண்ண மாதிரி ஒரு ரொம்ப கிராண்டியரா கொடுக்கறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம். அதுக்கான மெனக்கிடல்ல ஒரு சில்வரை ஒரு ஸ்கொயர் டைப்ல பட்டர்ஸ்காட்ச் ஸ்டோன்ல நம்ம ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். ரொம்ப பிக் டைப்ல ஒரு சீலிங் இல்லாம ஒரு நார்மலான எலகண்ட்ல ஒரு ஸ்கொயர் டைப்லயும் நம்ம சீலிங் ஆட் ஆன் பண்ணியிருந்தோம். இதுல நிறைய ஏர் கட்ஸ் பாத்தீங்கன்னா உள்ள வைக்கிற மாதிரி நம்ம டெக்கார் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு வெட்டிங் தகுந்தாப்புல மன வர மாதிரி அந்த டெக்கார்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மகாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெக்கார் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். குரூமோட என்ட்ரி ரொம்ப பிரம்மாண்டமா அமைகிறதுக்காக பட்டாசு, வெல்கம் கேர்ள்ஸ், ஸ்மோக்கு இந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டமா அவங்களோட என்ட்ரி பண்ணியிருந்தோம். டெக்காருக்கு ஏற்ற மாதிரியே போட்டோ பாயிண்ட், வெல்கம் ஆர்ச், நேம் போர்டு இந்த மாதிரி எல்லாமே டெக்காருக்கு ஏற்ற மாதிரியே நம்ம பண்ணியிருந்தோம். இந்த ஒர்க் நடக்கிறதே ரொம்ப ரிஸ்காக தான் நடந்தது. எதனாலனா அட் அ டைம் 2 மகால் சேர்ந்து ஒரே டைம்ல நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். 2 கிளைண்ட்ஸுமே நமக்கு 100% சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துருந்தோம். வாங்க அவுட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்காக அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. பெட்டர் டுகெதர் அது மாதிரி நிறையா நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாட்ல இருந்து ஐஸ் வர மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. டெக்கரேஷன்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் நல்லா தெரிஞ்சு. இன்னைக்கு திருநெல்வேலியில இந்த ஒரு முகேஷ் கல்யாணம். இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சிவா ஈவெண்ட்ஸ் நடத்துறாங்க. டெக்கரேஷன் நேச்சுரலா இருக்கு, ஃபிளார்ஸ் எல்லாமே. ஸோ எதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லைட்டிங்குமே பெட்டரா இருக்கு, போட்டோ லுக்கப் எல்லாமே. ஸோ எனி ஈவெண்ட்ஸ் திருநெல்வேலி ப்ளீஸ் கான்டாக்ட் சிவா. டெக்கரேஷன் சிவா ப்ரோ என் ஃப்ரெண்டு மூலமா தெரியும். அவங்க மாதாமணிகள் ஏற்கனவே ஒரு கல்யாணத்துக்கு பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்டோட கருத்துல. அதுல நல்லா இருந்துச்சு. அதை பார்த்தா சிவா ப்ரோ அப்ரோச் பண்ணோம். எனக்கு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே தான், வாட்ஸ்அப் கால்லேயே தான் எல்லாமே இது பண்ணோம். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் நேரில் நான் பார்த்துருப்பேன். கம்யூனிகேஷன் வைஸ் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது எனக்கு எல்லாமே ஈஸியாக நல்லா கான்டாக்ட் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். நேரில் ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அவுட்புட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெக்கரேஷன் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். ஸோ டெக்கரேஷன் நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக
கீழேயும் அந்த ஆர்ச்சு அது ஃபுல்லாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் லைட்னிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு சிவா ஈவெண்ட்ஸ்.